ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஹனி கேக் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருள் இருந்தால் போதும். நம்ம இன்றைக்கி கடாயில் தான் கேக் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் டீன் எடுத்துக்கலாம். இந்த கேக் டீன் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவு உள்ளது. இதில் ஆயில் கொஞ்சமாக எடுத்து இது போல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஆயிலில் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட் எடுத்து இது போல் எல்லா பக்கமும் ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் ஈஸியாக அன்மோல்ட் ஆகும். இந்த ஹனி கேக் செய்கிறதுக்காக முட்டையை நல்லா பீட் பண்ணணும். அதுக்காக நம்ம இன்றைக்கி பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் நார்மல் விஸ்க்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹனி கேக் செய்கிறதுக்காக 3 முட்டை எடுத்திருக்கோம். அந்த முட்டையோட வெள்ளையை தனியாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அதே போல் முட்டையோட எல்லோ கலரையும் தனியாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்த எல்லோ கலரை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்துகிட்டு இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒயிட் கலரை தான் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நம்ம இன்றைக்கி பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பிளெண்டருக்கு பதிலாக விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 125 கிராம் அளவு இருக்குது. இப்போது இதிலிருந்து பாதியை மட்டும் இப்போ சேர்க்க போகிறோம். மீதி பாதியை அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 30 செகண்டுக்கு இது போல் நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போது மீதி வச்சுருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா சர்க்கரையும் சேர்த்தியாச்சு. சேர்த்துனதுக்கப்புறமா இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது இதிலிருந்து ஸ்டிப் பீக் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிப்பான பீக் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே போல் இந்த பிளெண்டர்லேயும் பாருங்கள், இந்த க்ரீம் ஒட்டி இருக்கும், கீழேயே விழக்கூடாது. இது மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லோ கருவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த கேக்கை கடாயில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய அகலமான கடாய் எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடாய்க்கு பதில் குக்கரில் கூட செய்யலாம். உப்பு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு பிளேட் வச்சு இந்த கடாயை மூடி ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா இது ஹீட் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எக் க்ரீம் கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 125 கிராம் அளவு இருக்குது. அதாவது 1/2 கப் அளவு இருக்குது. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் மாவு எடுத்திருக்கோம். மாவு சேர்த்துனதுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது
நல்லா பீட்டரில் வச்சு செய்வோம் இல்லையா, அது மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு மாவு எதுவும் வெளியில் தெரியக்கூடாது. நல்லா மாவெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். நம்ம இன்றைக்கி இந்த கேக்குக்காக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கோம். கூடவே அதே போல் 30 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து இந்த பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா இது போல் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்க்கு பீட் பண்ணாவே போதும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னில் இந்த மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையுமே கேக் டின்னில் நம்ம ஊற்றியாச்சு. இது போல் ஒரு ஸ்கியூவர்ஸ் அல்லது டூத் பிக் வச்சு இது போல் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதுக்காக தான் இது மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம கேக்கை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 10 நிமிஷம் போல் நல்லா கடாய் ஹீட் ஆகிருக்கு. கடாயை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த கேக் டின்னை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹனி கேக்குக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கோகோனட் எடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எடுத்துருக்கோம். அதனால் நம்ம லைட்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் வரன்னு இருக்கும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது போல் கோகோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். கூடவே செரி சிரப்பு சேர்த்துக்கலாம். தேன் கூட செரி சிரப்பு தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே போதும், ஆஃப் பண்ணிடுங்க. முப்பதுலேருந்து 35 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே ஒரு 35 நிமிஷத்துலேயே ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நம்ம கொஞ்சம் கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம முட்டையை வந்து எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக நம்மளோட கேக் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஹனி கேக்கை வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஜாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து செரி சிரப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் அதே பேனில் திரும்பவும் 5 டேபிள் ஸ்பூன் அளவு செரி சிரப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஜாம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஜாமை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதி வரணும்.
இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு கேக்கில் வந்து மேலே ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இது போல் ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஹனி சிரப்பை வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது ஈஸியாக வந்து கேக்குக்குள்ளெல்லாம் போயிட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஓட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஹனி சிரப்பை எடுத்து இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஜாமும் செரி சிரப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது மாதிரி கேக்குக்கு மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஜாமை வந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோகோனட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட ஹனி கேக் எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஹனி கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.